அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுமிதா. எனக்கு தற்போது 34 வயது ஆகிறது. நான் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே உள்ள ஸ்ரீ புதுக்குப்பம் கிராமத்தில் பிறந்தவள். எனக்கும் நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள சூளையாறு கிராமத்தை சேர்ந்த முருகதாஸ் என்கிற முருகதாசன் வயது 45 என்போருக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பிறகு நாங்கள் இருவரும் கடலூர் துறைமுகம் அருகே உள்ள சிங்காரத்தோப்பில் வசித்து வந்தோம். எங்களுக்கு 2 மகன்களும் உள்ளனர். எங்களுடைய 2 மகன்களையுமே கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் தான் சேர்த்து படிக்க வைத்தோம். என் கணவர் ஒரு மீனவர். எங்களுக்கு போதிய வருமானமும் இல்லை. எங்களுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வேண்டும், அதுவும் பெரிய பெரிய பள்ளியில் படித்து சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் என நானும் என் கணவனும் ஆசைப்பட்டோம். இதற்காக போதிய வருமானம் இல்லாததால் என் கணவன் வெளிநாடு செல்ல முயற்சி செய்தார். அதன் பிறகு என்னுடைய கணவனுக்கு சவுதி அரேபியாவில் வேலையும் கிடைத்தது. அதன் பிறகு அவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். அதன் பிறகு நானும் என்னுடைய 2 மகன்களுடன் சிங்காரத்தோப்பு வீட்டில் வசித்து வந்தேன். இதனால் எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அவ்வப்போது என் கணவனான முருகதாசுடைய தம்பியான சுமேர் வயது 30 என்பவர் தான் அடிக்கடி சிங்காரத்தோப்பில் இருக்கும் வீட்டுக்கு வந்து சென்றார். அடிக்கடி என்னுடைய வீட்டிற்கு வந்து சென்றதால் எனக்கும் என்னுடைய கொழுந்தனாருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கமானது எங்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியது. இதனால் எங்களுடைய வீட்டில் யாரும் இல்லாத சமயங்களில், அதாவது என்னுடைய மகன்கள் இல்லாத சமயத்தில் நானும் அவரும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். நாங்கள் மட்டுமே இந்த பகுதியில் இருப்பதால் என்னுடைய உறவினர்கள் யாரும் இங்கு கிடையாது. இதனால் எங்களுடைய தகாத உறவை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. என்னுடைய கணவனும் இல்லை, என்னுடைய மகனும் இல்லாததால் நாங்கள் நினைத்த போதெல்லாம் என்னுடைய வீட்டில் நாங்கள் உல்லாசம் அனுபவித்து வந்தோம். என் கணவன் வெளிநாட்டிலிருந்து கஷ்டப்படுத்த அனுப்பக்கூடிய பணத்தை வைத்து எனக்கு தேவையான புடவைகள், நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் வாங்கி நான் சந்தோஷமாக இருந்தேன். அதே போல என்னுடைய உடல் தேவைக்காக என் கணவனின் தம்பியான சுமேரையும் நான் பயன்படுத்தி கொண்டேன். இந்த நிலையில்தான் என்னுடைய தம்பிக்கு திருமணம் நடக்க இருந்தது. இதனால் அந்த திருமணத்தில் பங்கேற்பதற்காக என்னுடைய கணவர் சவுதி அரேபியாவிலிருந்து கடலூருக்கு வந்தார். அப்போது என்னுடைய கணவர் அவருடைய அம்மா மற்றும் உறவினர்களை பார்ப்பதற்காக கடலூர் மாவட்டம் புதுக்குப்பம் பகுதிக்கு சென்றிருந்தார். அப்போது வீட்டில் நான் மட்டுமே தனியாக இருந்தேன். இதனால் நான் என்னுடைய கொழுந்தனாரை வீட்டிற்கு அழைத்தேன். அவரும் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டார். நானும் என் கொழுந்தனாரும் வீட்டில் உல்லாசமாக இருந்தோம். அந்த சமயத்தில் புதுக்குப்பத்திற்கு சென்றிருந்த என் கணவர் திடீரென என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டார். அந்த சமயத்தில் நானும் என்னுடைய கொழுந்தனாரும் வீட்டில் உல்லாசமாக இருந்ததை அவர் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அவர் எங்களை கண்டித்தார். நானும் அவருடைய தம்பியும் அரை நிர்வாண கோலத்தில் இருந்ததை பார்த்து ஆத்திரமடைந்த அவர் எங்களை இருவரையும் கடுமையாக கண்டித்தார். அப்போது எங்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் நானும் என்னுடைய கொழுந்தனாரும் சேர்ந்து துண்டால் என்னுடைய கணவனான முருகதாஸின் கழுத்தை இறுக்கி அவரை துடிக்க துடிக்க கொலை செய்தோம். அதன் பிறகு யாருக்கும் தெரியாமல் என்னுடைய வீட்டின் பின்புறத்திலேயே குழியை தோண்டி என் கணவனின் முருகதாஸின் உடலையும் புதைத்துவிட்டு எதுவும் தெரியாதது போல இருந்துவிட்டோம். அதன் பிறகு 2 நாட்களுக்கு பிறகு என்னுடைய கணவனான முருகதாஸ் எங்கே என என்னுடைய உறவினர்கள் கேட்டார்கள். அதற்கு நானும் என்னுடைய கணவர் என் தம்பியின் திருமணத்துக்காக தான் வந்திருந்தார், திருமணம் முடிந்ததால் அவர் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கே சென்று விட்டதாக கூறி அனைவரும் நம்பும்படி நான் நாடகமாடினேன். அதன் பிறகு என்னுடைய வேலைகளை நான் சகஜமாக இருப்பது போலவும் யாருக்கும் என் மீது சந்தேகம் வராத அளவுக்கு நான் நடந்தும் கொண்டேன். என்னுடைய மகன்களுக்கு கூட என் மீது சந்தேகம் வராத அளவுக்கு நான் கச்சிதமாக ஒரு நாடகத்தையே அரங்கேற்றினேன். அதன் பிறகு நானும் என்னுடைய கொழுந்தனாரான சுமேரும் ஒன்றாக சேர்ந்து வாழ முடிவு செய்தோம். அதற்காக என்னுடைய 2 குழந்தைகளையும் புதுக்குப்பத்தில் இருக்கக்கூடிய என் கணவனின் தாயான பவுனம்மாவிடம் விட்டுவிட்டு நானும் என்னுடைய கொழுந்தனாரும் சென்னைக்கு சென்றோம். அங்கு இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கலில் என் கொழுந்தனாரான சுமேர் வேலை பார்த்தபடியே பிஃபார்ம் படித்தார். அவர் பிஃபார்ம் படித்து முடித்த பிறகு நாங்கள் இருவருமே கேரளா மாநிலம் மலபாருக்கு சென்று விட்டோம். அங்கு ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து நாங்கள் தங்கி குடும்பம் நடத்தி வந்தோம். கணவன் மனைவி போல குடும்பம் நடத்தி வந்தோம். நானும் அவரும் நினைத்த போதெல்லாம் அங்கு உல்லாசமாக அனுபவித்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாகவும் இருந்தோம். எங்களுக்கு இடையூறாக யாருமே இல்லை. இது எங்களுக்கு ரொம்ப பிடித்தும் இருந்தது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படியே சுமார் 6 ஆண்டுகள் கடந்தது. நாங்கள் என்னுடைய கணவனை கொலை செய்துவிட்டு 6 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இனிமேல் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என நாங்கள் மேலும் சந்தோஷமாக இருந்து அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்தோம். இப்படி சந்தோஷமாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது. அதாவது என் கணவனின் தாயாரான பவுனம்மாளிற்கு என் கணவனுடைய பாஸ்போர்ட் கிடைத்திருக்கிறது. அதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். பாஸ்போர்ட் இருக்கிறது என்றால் எப்படி என்னுடைய மகன் வெளிநாட்டுக்கு சென்றிருப்பான் என அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. அதுவும் அவருடைய மகன் காணாமல் போன பிறகு நானும் அவருடைய கொழுந்தனாரும் சில நாட்களிலேயே வேறு ஒரு பகுதிக்கு குடிபெயர்ந்து விட்டதால் என்னுடைய மாமியாருக்கு என் மீதும் என்னுடைய கொழுந்தனார் மீதும் தான் அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது.
இதனால் அவர் உடனடியாக கடலூர் மாவட்டம் போலீஸ் சூப்பரண்டிடம் சென்று புகாரும் கொடுத்தார். அந்த மனுவில் என்னுடைய மகன் வெளிநாடு செல்லவில்லை, அவன் சென்று விட்டதாக அவருடைய மனைவி சுமிதா கூறினாள். அதனால் என்னுடைய மருமகளான சுமிதா மீதும் என்னுடைய இரண்டாவது மகனான சுமேர் மீதும் தான் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அவர்கள் என்னுடைய மூத்த மகனான முருகதாஸை கொலை செய்திருக்கலாம் என நான் சந்தேகம் இருப்பதாக அவர் புகார் மனு ஒன்றை கொடுத்தார். இது தொடர்பாக விசாரிக்க தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படையினர் முதலில் என்னையும் சுமேரையும் தேடும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். நாங்கள் கேரளா மாநிலத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த தகவலை அடித்து போலீசார் உடனடியாக எங்கள் இருவரையும் கைது செய்தனர். அதன் பிறகு எங்கள் இருவரையுமே கேரளா மாநிலத்திலிருந்து கடலூருக்கு அழைத்து சென்றனர். அதன் பிறகு அவர்கள் எங்களிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் நானும் என்னுடைய கொழுந்தனாருமான சுமேரும் சேர்ந்துதான் என் கணவனான முருகதாஸை கொலை செய்து உடலை என்னுடைய வீட்டிலேயே புதைத்ததை நான் தெரிவித்தேன். இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். நான் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் என்னுடைய கணவர் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு சென்றார். அதன் பிறகு எனக்கு சிறு சிறு உதவிகள் தேவைப்பட்டதால் என்னுடைய கொழுந்தனார் தான் அடிக்கடி என்னுடைய வீட்டிற்கு வந்து அந்த உதவிகளையும் செய்து வந்தார். கணவனை பிரிந்து ஏக்கத்தில் இருந்த நான் என்னுடைய கொழுந்தனாருடன் தகாத உறவை வைத்து கொண்டேன். என்னுடைய உடல் தேவைக்காக நான் அடிக்கடி என் கொழுந்தனாருடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு அது பிடித்து போக நான் என்னுடைய கொழுந்தனாருடனே வாழ வேண்டும் என முடிவும் செய்திருந்தேன். அந்த சமயத்தில் தான் என்னுடைய தம்பிக்கு திருமணம் நடக்க இருந்தது. என்னுடைய தம்பியின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக என் கணவன் ஊருக்கு வந்தார். அவர் அவருடைய அம்மாவை பார்ப்பதற்காக சென்ற சமயத்தில் நானும் கொழுந்தனாரும் வீட்டில் உல்லாசமாக இருந்தோம். ஆனால் சென்றவர் திடீரென என்னுடைய வீட்டிற்கு திரும்ப வந்துவிட்டார். வந்தவர் எங்கள் இருவரும் தனிமையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து எங்களை கண்டித்தார். இதனால் எங்களுடைய விவகாரம் எல்லோருக்கும் தெரிந்துவிடுமே என நினைத்து நாங்கள் அன்றே அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு எங்களுடைய வீட்டின் பின்புறத்தில் புதைத்து விட்டோம். அதன் பிறகு ஒன்றும் நடக்காதது போல நாங்கள் இருவரும் இருந்து விட்டோம். அனைவரும் உறவினர்களும் எல்லோரும் கேட்டபோது என்னுடைய கணவர் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு சென்று விட்டதாக நான் பொய் சொல்லி நடித்து வந்தேன். 6 ஆண்டுகளாகிவிட்டதால் இனி யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என நினைத்தேன். ஆனால் இப்போது என்னுடைய கணவனின் பாஸ்போர்ட் சிக்கியதால் நானும் என்னுடைய கொழுந்தனாரும் மாட்டிக்கொண்டோம் என நான் வாக்குமூலமாக போலீசாரிடம் அளித்தேன். அதன் பிறகு வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய போலீசார் முடிவும் செய்தனர். அதன்படி என்னையும் என்னுடைய கொழுந்தனாரையும் என்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றனர். அங்கு என்னுடைய கணவனான முருகதாஸை நாங்கள் புதைத்த இடத்தை காட்டினோம். காட்டிய பிறகு தாசில்தாரான செல்வகுமார் மற்றும் அதிகாரிகளின் முன்னிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலமாக பள்ளம் தோண்டப்பட்டது. அப்போது 6 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் புதைத்த என் கணவனான முருகதாஸின் கை, கால், தலை எலும்பு கூடுகளாக கிடந்தன. அவை எல்லாத்தையும் போலீசார் கைப்பற்றினர். அவைகளை பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்தும் சென்றனர். இதைத் தொடர்ந்து என்னையும் சுமேரியும் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்தும் சென்றனர். அதன் பிறகு எங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.